கெடா, பினாங்கு, பெர்லிஸ் மாநில இந்து அர்ச்சகர் சங்கத்தின் 18ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தை அதன் தேசிய தலைவர் சிவஸ்ரீ டாக்டர் இராம நித்யானந்தா சிவாச்சாரியார் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றினார். அவர் தமதுரையில் சங்கப் பணிகளில் ஈடுபட்டு பல நிகழ்வுகளுக்கு துணை நிற்கும் சங்க பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் முதலில் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். பினாங்கு சிம்பாங் அம்பாட் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் மண்டபத்தில் நடந்தேறிய 18ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தை அச்சங்கத்தின் மாநில தலைவர் சிவஸ்ரீ சு பத்மநாதன் சிவாச்சாரியார் தலைமையேற்று உரையாற்றுகையில், அர்ச்சகர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள நமது சங்கம் துணை நிற்கும், அதுபோல குருமார்களும் நமது சங்கத்திற்கு துணை நிற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சுமார் 60க்கும் மேற்பட்ட குருமார்கள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அஸ்ட்ரோ புகழ் ஜோதிடர் மணி முத்துசாமி பிள்ளை அவர்கள் கலந்து கொண்டு ஜோதிடம் சம்பந்தமாக கேள்விகளுக்கு பதிலளித்தார். மற்றும் ஜோகூர் பேராக் மாநில சங்கங்களின் தலைவர்கள், குருமார்கள் கலந்து சிறப்பித்தனர். இந்நிகழ்வில் சங்கத்தின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டு தன்னலமற்ற சேவைகள் வழங்கி வரும் நிர்வாகத்தினர்களுக்கு நற்சான்றிதழ்கள் தேசிய தலைவரும் மாநில தலைவரும் ஒருங்கே எடுத்து வழங்கினர். புதிய உறுப்பினர்களுக்கும் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. மாநில தலைவரும் தேசிய தலைவரும் அவர்களின் உரையின் ஒரு பகுதியில், இந்நிகழ்விற்கு மண்டபத்தை இலவசமாக வழங்கி வரும் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் தேவஸ்தான நிர்வாகத்தினருக்கும் குறிப்பாக அதன் தலைவருக்கு சங்க சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். அதேவேளையில் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் தேவஸ்தானத்தின் பிரதான தலைமை குருக்கள் சிவஸ்ரீ முத்துக்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் வழங்கி வரும் பேராதரவிற்கு சிவஸ்ரீ சு பத்மநாதன் சிவாச்சாரியார் நன்றியினை தெரிவித்தார்.